சாலை பாதுகாப்பு மற்றும் ஹெல்மெட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த கோவையில் 600 பைக் ஓட்டுநர்கள் கலந்து கொண்ட மாபெரும் பைக் பேரணி. சாலை பாதுகாப்பு மற்றும் ஹெல்மெட் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை கோவை மக்களிடம் ஏற்படுத்த மாபெரும் பைக் பேரணி நிகழ்வை ஆனைமலை நிறுவனம் மற்றும் இன்று பைக் பேரணி நிகழ்ச்சியை நடத்தியது. கோவை வட்டார போக்குவரத்து அலுவலகம் சென்ட்ரல் எதிரே உள்ள PSR மைதானத்தில் இந்த பேரணி துவங்கியது. 600 பேர் தங்களது இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணிந்து கொடிசியா மைதானம் வரை நிதானமாக பேரணி சென்றனர். இந்த பேரணியை கோவை மாநகர காவல்துறையின் ஆர்மிட் ரிசர்வ் பிரிவின் துணை ஆணையர் ராஜ்கண்ணா, போக்குவரத்து துணை ஆணையர் அசோக்குமார் மற்றும் போக்குவரத்து கூடுதல் துணை ஆணையர் ரவிச்சந்திரன் ஆகியோர், கோவை விழாவின் தலைவர் அருண் செந்தில்நாதன், துணைத் தலைவர்கள் சௌமியா காயத்ரி மற்றும் சரிதா லட்சுமி, உயிரறக்கட்டளையின் அறக்காவலர் சந்திரசேகர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் மற்றும் நடராஜன் ஆகியோர் முன்னிலையில் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தையும் பொறுப்பாக சாலை விதிகளை பின்பற்றி வாகனத்தை இயக்குவது குறித்த விழிப்புணர்வையும் இந்த 11 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட பாதையில் பேரணியாக சென்று வாகன ஓட்டிகள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இளைஞர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பேரணியை நடத்துவதாகவும், இளைஞர்கள் மூலம் சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிகள் எடுப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை கோவை மாநகர காவல்துறையின் ஆர்ம்ட் ரிசர்வ் பிரிவின் துணை ஆணையர் ராஜ்கண்ணா பாராட்டினார். போக்குவரத்து துறை கூடுதல் துணை ஆணையர் அசோக்குமார் பேசுகையில், வாகனங்களை வேகமாக இயக்குவதுதான் பயணத்தை இனிமையாக்கும் என்று எண்ணக்கூடாது. அதை நிதானமாக இயக்கினாலும் அந்த பயணத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க முடியும் என்றார். இளைஞர்கள் சாலைகளில் செல்லும் பொழுது பொறுப்புடன் வாகனத்தை அவர் கேட்டுக்கொண்டார். அற்புதமான துவக்கம். அருமையாக இந்த இருசக்கர வாகன பேரணியை துவக்கி வைத்த எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போகக்கூடாதுங்க, முறுக்கக்கூடாது, முறுக்கக்கூடாதுங்க, அமைதியா சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணணும். ரொம்ப கேப்பும் விட வேண்டாம், அதே சமயம் ரொம்ப ஸ்பீட் வேண்டாம். கவனத்துல இருக்கட்டும் சார். 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் நம்ம போக போறோம். பாதுகாப்பா இந்த பயணத்தை நம்ம முடிக்கணுங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க, நம்ம பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி தான் நடத்த போறோம். அதனால ரேஸ் நினைச்சிடாதீங்க. திடீர்னு ரேஸ் உங்க ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க. ப்ராப்பர் கேப் மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப கேப் விட்டாலும் நீங்க அதை முறுக்கி போய் பிடிக்கிற மாதிரி. பறந்த மாதிரி அப்படியே போயிடாதீங்க. கொடிசியாக நம்ம மெயின்டைன் 30 கிலோமீட்டர் டிலே பண்ண வேண்டாம், வேண்டாங்க, ஆன் பண்ண வேண்டாம். பக்கத்துல வர அந்த கோ பார்ட்டிசிபென்ட் நம்ம அவர் பயமுறுத்துற மாதிரி முறுக்க வேண்டாம் வண்டியை. ப்ராப்பர் கேப் மெயின்டைன் பண்ண